ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான கிராமத்து ஸ்டைல் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் வாங்கினாலே நிறைய பேர் வறுவல் தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், வீடே கம கமன் மணக்கும். அதுவும் இந்த குழம்ப உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். என்ன பொருட்கள் தேவை அப்படின்றத வீடியோவில் நான் செய்யும் பொழுது ஒன்று ஒன்றா என்னென்ன அளவுகளில் தேவை அப்படின்றத சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு செய்யும் பொழுது நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நான் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். என்கிட்ட தேங்காய் எண்ணெய் தான் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்றதுனால எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது தட்டி வச்சுருக்கக்கூடிய 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியாக சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இதை எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்புக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் கலரி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு கொதிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி சைடெல்லாம் நுரை கட்டி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நுரையெல்லாம் காணாமல் போயிடும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த 10 நிமிஷமே நீங்கள் சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும், அதை மறந்துடாதீங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நுரையெல்லாம் காணா போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இந்த நெத்திலி மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போது மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மீன் சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் கூடாது. அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு ரொம்ப கிளறி கொடுத்துடவும் கூடாது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் உடனே சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இந்த குழம்பு நல்லா திக்காகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். சொல்லும் போதே எனக்கு டெம்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.